வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் விஸ்டம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது ஒரு வித்தியாசமான 3 டாபிக்ஸ். நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் கிளே பாட் குக்வேர், மண்பானை சமையல். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற நான்ஸ்டிக் டெஃப்லான் கோட்டிங் பாத்திரங்கள் பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருந்த ஒரு மேஜிக் பாத்திரம் நம்ம பாரம்பரிய மண்பானை. இன்னைக்கு டாப் நியூட்ரிஷனிஸ்ட் எல்லாரும் மண்பானைக்கு மாறுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அப்படி என்னதுதான் சயின்ஸ் இருக்கு? அந்த காலத்துல சாம்பார்ல இருந்து மீன் குழம்பு வரைக்கும் எல்லாமே மண்பானையில தான் சமைப்பாங்க. அதுவும் விறகு அடுப்புல வச்சு மெதுவா ஸ்லோ குக்கிங் சமைப்பாங்க. சமைச்சு முடிச்சதும் அதே பானையிலேயே சாப்பாட்டை வச்சிருப்பாங்க. ஏன்னா மண்பானை சீக்கிரம் கெட்டு போக விடாது. சரி, இதனால என்ன பெனிஃபிட்? முதலாவதாக ஆசிடிட்டி நியூட்ரலைசிங். மண் இயற்கையாவே காரத்தன்மை அல்கலைன் கொண்டது. நம்ம சமைக்கிற அசிட்டிக் உணவுகளோட இது ரியாக்ட் ஆகி உணவோட அமிலத்தன்மையை சமன் செய்யும். இதனால மெஞ்செரிச்சல், கேஸ் ப்ராப்ளம் வரவே வராது. ரெண்டாவதா ஆயில் ரிடக்ஷன். மண்பானையில சின்ன சின்ன துளைகள் இருக்கும். இது வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் சீரா பரப்பும். மூன்றாவதாக நியூட்ரியன்ஸ். அலுமினியம் டெஃப்லான் பாத்திரத்துல சமைக்கும் போது சத்துக்கள் அழிஞ்சிடும். ஆனா மண்பானை உணவோட 100% ஊட்டச்சத்துக்களை அப்படியே லாக் பண்ணி வைக்கும். இன்னைக்கு நாம மாடர்ன் அப்படின்ற பேர்ல கேன்சர் வரவழைக்கிற நான்ஸ்டிக் கோட்டிங் பாத்திரங்களை வாங்கி கிச்சனை நிரப்பி வச்சிருக்கோம். வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் மண்பானையில சமைச்சு பாருங்க. உங்க காசும் மிச்சமாகும், உங்க ஹெல்த்தும் பக்காவா இருக்கும். நம்ம பார்க்க போற ரெண்டாவது டாபிக் ஃபெர்மெண்டட் ரைஸ், பழைய சாதம். அமெரிக்காவில் ஒரு கப் கஞ்சிக்கு $5 $10ன்னு காசு கொடுத்து ப்ரோபயோட்டிக் ரைஸ் பவுல்னு வாங்கி குடிக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல காலங்காலமா நம்ம வேஸ்ட்னு நினைச்சு கிண்டல் பண்ணின பழைய சாதம் தான் உலகத்தோட பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு ஊட்டச்சத்து நிபுணர்களே சரணடைஞ்சிருக்காங்க தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஊர் அமிர்தம், பழைய சாதம். இதை ஏதோ ஏழைங்களோட உணவுன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. இதுல இருக்க சயின்ஸ் என்ன தெரியுமா? ப்ரோபயோட்டிக் பவர் ஹவுஸ். சாதத்தை நைட்டே தண்ணி ஊத்தி வைக்கும் போது அதுல உடம்புக்கு நன்மை செய்யற லட்சக்கணக்கான குட் பாக்டீரியாக்கள், லாக்டோ பாக்டீரியாஸ் உருவாகுது. இது உங்க குடலை கிளீன் பண்ணும். நார்மல் சாதத்தை விட நொதிக்க வைக்கப்பட்ட பழைய சாதத்துல வைட்டமின் B6 மற்றும் B12 பல மடங்கு அதிகமாகுது. இது நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் ஆக்கும். நம்ம ஊர் வெயிலுக்கு உடம்ப இயற்கையாவே ஏர் கண்டிஷனர் ரூம் மாதிரி ஜில்லுன்னு வச்சுக்க இதுதான் பெஸ்ட் ஹோம் ரெமெடி. அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். மூன்றாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பனானா லீஃப் டைனிங், வாழை இலை விருந்து. கல்யாண வீடுனாலே நமக்கு ஞாபகம் வருது அந்த கமகமக்கிற வாழை இலை விருந்து தான். ஆனா இன்னைக்கு நாம அவசரத்துல பிளாஸ்டிக் தட்டுகளையும் பேப்பர் பிளேட்டுகளையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வாழை இலையில சாப்பிடுறது வெறும் கலாச்சாரம் மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் மெடிக்கல் சயின்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். வாழை இலையில பாலிஃபினால்ஸ் அப்படின்ற இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. சூடான சாப்பாட்டை இளமையில வைக்கும்போது அந்த வெப்பத்துல இலையில இருக்கிற சத்துக்கள் உருகி உணவோட கலக்கும். இது கேன்சர் செல்களை எதிர்த்து போராடும். வாழை இலையில இருக்கிற என்சைம்ஸ் நம்ம ஜீரண சக்தியை அதிகரிக்கும், பசியை தூண்டும். இந்த இலையில ஒரு மெழுது போன்ற படலம் இருக்கும். இது கிருமிகளை இலை மேல தங்க விடாது. அதனால பிளேட்டை கழுவுறதை விட வாழை இலை 100% ஹைஜெனிக். மக்களே, இன்னைக்கு நாம கெமிக்கல் கலந்த டிஷ்வாஷ் பார் போட்டு கழுவின பிளேட்ல சாப்பிடுறோம். அதுல இருக்கிற கெமிக்கல் நம்ம வயிற்றுக்குள்ளதான் போகுது. பிளாஸ்டிக் தட்டுல சூடா சாப்பாடு வைக்கும்போது மைக்ரோ பிளாஸ்டிக் உடம்புக்குள்ள போகுது. பிளாஸ்டிக்க கொஞ்சமா யூஸ் பண்ணுங்க, இயற்கையோட வாழுங்க. நல்லத நம்மால முடிஞ்ச அளவுக்கு பரப்புங்க. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.